மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 2063 ஸ்கொயர் ஃபீட் 2063 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். பில்டப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 4300 4300 கிட்ட நம்மளுக்கு பில்டப் ஏரியா வந்துடும். 4300னா இது எது மாதிரியான ஒரு வீடுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு 2 கார் நீங்க தாராளமா உள்ள ஸ்டாப் பண்ணலாம், ஒரு 2 எக்ஸுவே உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஃப்ளோரிங் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேலே பாருங்க லைட்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது நம்மளுக்கு என்ட்ரன்ஸுங்க. இது வழியாக தான் நம்ம உள்ள வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹாலில் பார்த்துறோம். அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹால் பார்த்தோம். அந்த ஹாலும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ள நீங்க டைனிங் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்கு. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்குங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட் 3 சைடு பார்த்தா மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சனா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. பாத்டப் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பாத்டப்பாவே நம்மளுக்கு இருக்கு. அதுல அந்த டேப் ஃபிட்டிங் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. வெட் ஏரியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. நீங்களே பால்கனியோட சைஸ் பாருங்க. 2 பெட்ரூம் சேர்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. செம்ம பெரிய பால்கனியா இருக்கு. சீரியஸாவே சொல்றேன். மேல லைட் ஃபிட்டிங் இருக்கு. நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் போட்டுட்டு இங்க இருந்து இந்த வியூ பாருங்களேன். இங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டா இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, அருமையான லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் அடிக்கடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் ரெகுலராகவே மண்டே டு சண்டே வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் ஏடிபி அவனியூக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருங்க. இந்த ஏடிபி அவனியூ தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு ஏடிபி அவனியூ இருக்கு. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சேல்ஸ் கொடுத்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2063 ஸ்கொயர் ஃபீட் 2063 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். பில்டப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 4300 4300 கிட்ட நம்மளுக்கு பில்டப் ஏரியா வந்துடும். 4300னா இது எது மாதிரியான ஒரு வீடுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இந்த வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், வீடியோவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன் பிளான் எல்லாமே பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இயர்ஸ் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, இன்னும் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்துடும், ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள மாதிரி எல்லாமே பார்த்துலாம், லொகேஷன்லாம் பார்த்துருங்க. இப்போ தான் ரீசெண்டாக நம்மளுக்கு ரோடு எல்லாமே போட்டாங்க. எல்லாமே நம்மளுக்கு கான்கிரீட் ரோடு தான். சரிங்களா, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க உள்ள போயிடலாம். எங்கே நம்மளுக்கு ரேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இப்போ ரோடு போடும் போது தான் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிருக்காங்க. இந்த ரேம்ப் என்ன நீங்கள் இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு விக்கெட் கேட் வந்துடுங்க. இந்த சைடு நம்மளுக்கு கார் பார்க்கிங் கேட் வந்துடும். சரிங்களா, அது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். வாங்க உள்ளே போயிடலாம். இது நம்மளுக்கு விக்கெட் கேட்டுங்க. விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு கார் பார்க்கிங் வருங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம், ஒரு 2 எக்ஸுவே உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இது நீங்கள் ஏதாவது இந்த பூச்செடி அது மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சுற்றி நம்மளுக்கு செட் பேக்காக இருக்குது. வாங்க சைட்லேயும் நம்ம பார்த்துடலாங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுக்கு 5 ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜோன்ஸோட ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வருது. எக்ஸாக்டாக நம்ம சைட்டுக்கு
அப்படியே நம்மளுக்கு பேக் சைடில் தான் அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான் சரிங்களா. ஏன்னா இந்த நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது மட்டும் தான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக உங்களை நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டர் 12,000 லிட்டர் நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். சம்போட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 8,000 லிட்டர் 8,000 லிட்டரில் நம்மளுக்கு சம் கெப்பாசிட்டி வந்துடுங்க. இந்த கேட்லாம் பாருங்களேன், பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு ஜெய்ஜான்டிக்காக நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேண்டும் ஈஸ்ட் ஃபேசிங் தான். இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி வரும். சைடில் நான் இந்த சைடு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன், வாங்க அதையும் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK ஹவுஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டல் விடுற மாதிரி விட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம சஸ்கோல் சொன்னாலும் நிறைய பேர் இந்த ரெண்டலுக்கு தான் கேட்குறீங்க, இது நீங்கள் ரெண்டல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஓன் யூஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்துடும். செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வரா மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்படி இந்த சைடும் பாருங்களேன், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்வெல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சம்புக்கான மோட்ரு, உங்களுக்கு போர்வெலுக்கான மோட்ரு எல்லாமே இருக்குங்க. இந்த ஸ்பேஸ்லையும் நீங்கள் எதனா ஒரு கார்டனிங் செட்டப் மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சுற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. 2063 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லைட் எல்லாமே வந்துருங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் CB தான். இந்த சைட்லாம் பாருங்களேன், ஒரு 3 ஸ்டெப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கேட் வந்துருங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ண முடியல. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய லாபியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது சரிங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா வீடோட கண்டிஷன் தான் நீங்கள் லைவாகவே பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. இங்கே ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன், ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேலே பாருங்கள், லைட்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மொத்தம் 2 ஃபேன் பாயிண்ட் ஹால்லேயே வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா அந்த டெக்கரேஷன் மாதிரி எதனா வைக்கிறீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 3 ஹுட் அண்ட் விண்டோ வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா சிட் அவுட் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இந்த சைடும் பாருங்களேன், இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ஹுட் அண்ட் விண்டோ தான். இங்கேயும் நம்மளுக்கு அந்த மேட் எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஷோபா கூட போட்டுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்ட்ரன்ஸுங்க. இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹாலில் பார்த்துறோம். அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹால் பார்த்தோம். அந்த ஹாலும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே நீங்கள் டைனிங் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்குது. நம்ம சஸ்கோல் சொன்னாங்க கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் சரிங்களா. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. இபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. அப்படியே இந்த சைடு பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே இந்த சைடு பாருங்களேன். இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக நம்மளுக்கு வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் ரெண்டல் இன்கம் விடுற மாதிரி அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு மேலே ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, இங்கே ஒரு கிளாஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக சொல்கிறேன், கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வாட்டரில் சால்ட் கண்டென்ட் வாட்டர், இந்த ஃப்ளட் வரும், அது மாதிரி இஷ்யூலாம் இந்த ஏரியாவில் இல்லவே இல்லைங்க சரிங்களா. அப்படியே வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனை மட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட் 3 சைடு பார்த்தா மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு அந்த பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிம்னி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா
2 வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது சரிங்களா. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த விண்டோ செட்டப் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது ஒரு ஹால் சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலு. இது ஒரு ஹால் என்ட்ராய் உள்ள வரும்போது இது ஒரு ஹாலு, இது ஒரு ஹாலு. இந்த ஹால்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் மேலே போகுது. இந்த சைடில் நம்மளுக்கு கிச்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமும் நம்மளுக்கு வந்துருவாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே அந்த வெட்டிஃபை டைல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ பாயிண்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ பாயிண்ட் இருக்கு, மேலே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. லேப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சோம். ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வாங்கல. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு லைவாக பார்க்கும்போது தெரியும். அப் டு 6 feet வரைக்குமே உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. டேப்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு அந்த ரஸ்ட் எதுவுமே தெரியல சரிங்களா. ஒரு வாஷ் எல்லாமே இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துறோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் வருங்க. ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். மேலேயும் ஒரு விண்டோ செட்டப் இருக்குங்க. இங்கே பாருங்க, மேலே அந்த ஹேங்கிங் லைட் மாதிரி ஒரு நார்மலாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பெரிய உங்கள் ஹேங்கிங் லைட் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப நம்மளுக்கு அந்த ஜெய்ஜாண்டிக்காக இருக்குங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ நம்மளுக்கு தெரியுது. நல்லா பார்க்கும் போதே அது ஒரு வைப் நம்மளுக்கு தெரியுதுங்க. இந்த லைட்லாம் பெருசாக இன்னும் மாட்டிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அந்த பெட்ரூமுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 தான் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கபோர்ட்ஸும் நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்குது சரிங்களா. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு ஃபேன் பாயிண்டும் இருக்குங்க. வாங்க அப்படியே போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. டாக்குமெண்ட்டும் கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட்டுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்க, 14x14 14x14 எவ்வளவு பெரிய பெட்ரூமா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல 2 ஃபேன் பாயிண்ட் வருதுனா இது எவ்வளவு பெரிய பெட்ரூம் சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேங்கிங் லைட்டோட கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன், ஏசியை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இங்க ஒரு பால்கனி இருக்குங்க. வாங்க அப்படியே இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனி. இந்த சின்ன பால்கனி நீங்க சொல்ல முடியாது, நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. ஃபுல்லா நம்மளுக்கு சேஃப்டி கிரில்கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த புறாலாம் உள்ள வரக்கூடாதுக்காக அந்த நெட்டும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு, இதையும் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ங்க. நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூமாவே இருக்குங்க. சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூமாவே இருக்கு. இன்னும் நீங்க வுட் ஒர்க்ல அந்த ரேக் செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்க இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. இங்க பாருங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. பாத்ரூமை பாருங்க, பாத்ரூமே ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. உள்ள வாங்கலாம், காட்டுறேன். உள்ள வாங்க அப்படியே. இங்க பாருங்க, பாத்ரூமோட நம்ம சஸ்பென்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாத்ரூம் பாருங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாவே நம்மளுக்கு இருக்கு. அதுலேயே அந்த டேப் ஃபிட்டிங் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. டைலும் எல்லாமே நியூவாக தான் இருக்கு. இந்த ஓல்டு மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா. ஒரு 6 feet வரைக்குமே நம்மளுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனுங்க. சின்ன வாஷ் பேஷன்லாம் இல்லை, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன். மேலே பாருங்க ஒரு கிளாஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் ஒரு கிளாஸ் செட் இருக்கு. இங்க பாருங்க, ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் ஏரியா, இது நம்மளுக்கு ட்ரை ஏரியா சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமுங்க. ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கு. பாத்ரூமோடய நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. இதுதான் பாத்ரூமோட வேற எதுவுமே ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்டே கிடைக்கல. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு பாத்ரூமோட இருக்கு. வாங்க அப்படியே போயிடலாம். அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் வேற எதனா லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்கள் வீடு தேடியது வந்து நாங்கள் சேர்க்குறோம் சரிங்களா. அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க.
இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பாருங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப பார்த்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் தான், டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் அண்ட் ஷவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 பெட்ரூம் பார்த்துருவோம். இது நம்மளுக்கு 4வது பெட்ரூம். சரிங்களா, 4th பெட்ரூம். இந்த ஒரே ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பெட்ரூமோட தான் இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சேல்ஸ் வந்திருக்கு. மேலே இன்னொரு வீடு இருக்கு, அது 2 பெட்ரூம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பெட்ரூம் வரும். சரிங்களா, 6 பெட்ரூமோட தான் இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஒரு பெரிய வீடா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் சொல்றீங்களா, இல்ல ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது மட்டும் தான். சரிங்களா, இங்க பாருங்க, இந்த 4th பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு 11x11 தாங்க. ஒரு பெட்ரூமும் பார்க்கும்போது பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு சின்ன பெட்ரூமா இல்லை. சரிங்களா, இங்க பாருங்க, இங்கேயும் வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்கு. இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த வால் பெயிண்டிங் மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. மேல ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன், ஏசியே மாட்டியிருக்காங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குங்க. சரிங்க, இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நம்ம பார்த்துறோம். சரிங்களா, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்துறோம். ஆல்ரெடி நான் கீழே உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரிங்களா, ஒரு தனியாக ஒரு கேட் இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நான் அதையும் காட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதுதான் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு, பார்த்துட்டேன். வாங்க, பால்கனி தான் மெயின். ஒரு வீடுனாலே நம்மளுக்கு பால்கனி தான். இங்க பால்கனியை பாருங்க, நீங்களே பால்கனியோட சைஸ் பாருங்க. 2 பெட்ரூம் சேர்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. செம்ம பெரிய பால்கனியா இருக்கு, சீரியஸாவே சொல்றேன். மேல லைட் ஃபிட்டிங் இருக்கு. நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் போட்டுட்டு இங்க இருந்து இந்த வியூ பாருங்களேன். இங்க நீங்க ஊஞ்சலை போட்டுட்டு நல்ல ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க போட்டுட்டு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, இங்க தான் நம்மளுக்கு சன்ரைஸ் ஆகும். நீங்க ஈவினிங்லயோ இல்ல மார்னிங்லயோ இங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு பெரிய பால்கனி. இது ஃபுல்லாவே அந்த கார்டன் செட்டப் மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பூத்தொட்டிலாம் வச்சு அது மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணீங்கன்னா இது வேற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, வாங்க அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நம்ம ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ கீழே அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பால்கனி பார்த்தோம். பால்கனில இருந்து இங்க ஒரு ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பால்கனி பக்கத்துலயே ஆல்ரெடி நான் கீழே ஸ்டெப்ஸ் காட்டினேன் பாத்தீங்களா, இது அந்த ஸ்டெப்ஸுங்க. திருப்பி நான் கீழே போய் மேலே வரணும், அதனால மேலே இருந்து உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா, வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இது அந்த டியூப்ளெக்ஸ் 4 BHK வீடு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து நீங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு இதை வந்து நீங்க ரெண்டல் இன்கம் மாதிரி கூட நீங்க விட்டுக்கலாங்க. அப்படியே வாங்க, உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க ஒரு லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லாபியா இருக்கு. இந்த லாபிக்குள்ள என்டர் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடிக்கே ஒரு பால்கனி பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த பால்கனி பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க யாராவது ரெண்டல் வந்தா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓன் ஹவுஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாங்க. அவங்களுக்கும் இவ்வளவு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க, ஃபுல்லா நம்மளுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸ் கார்டனிங் மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து வியூ பாருங்களேன், நல்ல ஒரு வியூங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, பக்கத்துலேயே உங்களுக்கு கிரிக்கெட் அகாடமி, கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. வாங்க அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிடலாம். இந்த வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடு தாங்க. இந்த வீடு நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா, இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. செம பெரிய ஹாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் நல்ல ஒரு பெரிய ஷோபாவே போட்டுக்கலாம். இங்கேயே பாருங்க, இங்க ஒரு பால்கனிங்க. இங்க வாங்க, இந்த பால்கனியும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த சேஃப்டி டூல்கேட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பால்கனி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாவே இருக்கு. அப்படியே இங்க இருந்து இந்த ஹாலை பாருங்க, இந்த ஹாலை காட்டுங்க. ஹாலை மட்டும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஹால் பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து நீங்கள் டைனிங் ஹால் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 6 பேர் சிட் அவுட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் போடலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்ல கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே டைனிங் ஹால் போட்டு இந்த டைனிங் அந்த அந்த பிளேட்டு, இந்த டம்ளர் அது மாதிரிலாம் நீங்கள் இங்கே செட்டப் பண்ணிக்கலாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கு.
வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். காமன் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அது மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த கிளாஸ் செட்லாம் அது இருக்குது பாருங்க. பேர்வேர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. டேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. புது டேப் மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. இங்கேருந்து ஒரு ஹாலை காட்டுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேன் போடலாங்க. அவ்வளோ பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட், இந்த 4 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு தனி மீட்டர் வரும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீட்டுக்கும் நம்மளுக்கு தனி மீட்டர் வந்துடும். சரிங்களா? கிச்சனை மட்டும் பாருங்க, எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி மட்டும் தான் நான் வீடு நல்லா இருந்தாலும் நான் கிச்சன் பார்த்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே மாடலர் கிச்சன் இருக்கு. உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரேஸ், எல்லா ட்ரேஸும் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 100% நம்மளுக்கு வாஸ்து அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிம்னி பாயிண்ட்டும் இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் இருக்கு. சரிங்களா? அப்படியே வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த சைடு நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்குங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் 2 டாய்லெட் உள்ள ஒரு வீடு தான். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இந்த பெட்ரூமோட சைஸும் பார்க்கும்போது 11x11 கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ், இந்த மாடலர் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்குள்ளேயே தாங்க இருக்கு. வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. பக்கத்துல நம்மளுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சரிங்களா? வாங்க அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த வீட்டில் இருக்க இந்த வீட்டுக்கு இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். சரிங்களா? இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த சைடு ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. அப்படியே உள்ளவாங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கு. இந்த வீட்டில் எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் மட்டும் தான் நம்மளுக்கு கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் பார்த்துறோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த 2 BHK வீடும் பார்த்துறோம். அடுத்து நம்ம டெரஸ் மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு. டெரஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க. இது வந்து நம்மளுக்கு டெரஸ் போட்ட ஸ்டெப்ஸ் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகுங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் காட்டணும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே வந்து நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் போயிடும். டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் டோர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு டெரஸ் தான். நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. அந்த இடம்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன்ஸ் ஃபவுண்டேஷனோட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு சைட்டுக்கு பேக் சைடில் தான் நம்மளுக்கு ரெடி பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவோட மார்க்கெட் நம்மளுக்கு எங்கேயோ போயிடுங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி OMRல ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா ஒரு பெரிய வீடாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அந்த மவுண்டன் தெரியுது பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பாக்கம் மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலி ஹில்ஸ் வருங்க. அது பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். எக்ஸாக்டாக நீங்கள் அந்த மலைக்கு பேக் சைடு நீங்கள் போனீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாகவும் OMR ரீச் பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்துருவாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,98 lakhs, 1,98 ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2063 ஸ்கொயர் ஃபீட், 2063 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,300 4,300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.